ஆண்டவரும் உலகரட்சமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விதான திருநாமத்தினாலே இந்த அருமையான யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களிலே எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையினாலே வாழ்க்கையெல்லாம் குறிப்பாக மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமையில நான் எங்களுடைய இல்லங்களிலே தொழுது கொள்கின்ற பொழுது உங்களுடைய மகிமை எங்களோடும் எங்களுடைய இல்லங்களோடும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுடைய பாடல்கள், இந்த நாளுடைய தேவ வார்த்தை, கேட்க இருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தை அனைத்திலும் உங்களுடைய நாமம் ஒன்று மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று நசரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் நம்முடைய கிறிஸ்தவ சபை பாமாலையிலே 15வது பாமாலை அலங்கார வாசலாலே கோவிலுக்கு போகிறேன் என்ற பாமாலையை நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாமாலையை நாம் பாடுவோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆராதனை முறைமைகளை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசக துதியோடும் அவர் பிரகார புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்துவீங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படிகளை கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசனமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயை ஒப்புக்கிடாமலும் கபடாய் ஆணிடாமலும் இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்கள் படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை கண்டெடுத்த சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான திருச்சபையாரே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னிதியிலே மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் விதத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் புகழ்ந்து பிரசாத் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவி தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கிறது நமக்கு விசேஷ கடமையா. ஆகையால் இல்லங்களில் இருக்கிற நீங்க யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய பாதத்திலே இந்த கீழ்கண்ட பொதுவான பாவரிக்க ஜெபத்தின் மூலமாக நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். யாவரும் சொல்லுவோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உங்களுடைய பரிசுத்த கற்பனை விதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க செய்யாமல் செய்யத்தகாத செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனிதருக்கு அழி செய்த வாக்கு தந்தபடியே நீ பாக்கியமுள்ள குற்றவாளியா அடியார எங்களுக்கு இறங்கும். எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மித்தம் துக்கப்படுத்துகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படாதபடி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதி தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசத்தை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றருவையும் தந்தருள்வாராக. ஆமென். நாம் யாவரும் இணைந்து பொதுவான நன்றி செலுத்தும் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயா பிதாவே, அபாத்திர அடியார் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதனுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டிக்காகவும் காப்பாற்றுக்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்டு விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மையாய் நன்றி இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுறை நடக்க எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரே, நீ செய்த உபகார எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் இருக்கும் இடங்களே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாது அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதி திருச்சபையில் இருந்த அதே அணுகுமுறைகள் அதே காலங்களுக்குள்ளாக இன்றைக்கு நாங்களும் திருச்சபை வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்றைக்கு 50 நாட்களுக்கு மேலாக திருச்சபை எல்லாம் மூடப்பட்டிருக்கிற சூழல் என் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்பா,
இல்லங்களிலே கூடி ஆராதிக்கின்ற இந்த இல்லங்களை ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீர் அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அளவு கடந்த அனுகூலங்களை ஆசீர்வாதங்களை நீ தந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய வாதையானது எங்கள் திருச்சபையும் திருச்சி மக்களையும் அணுகாதபடிக்கு ரத்த கோட்டைக்குள்ளாக என் ஆண்டவர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் திருச்சபையில் இருக்கிற வயோதிகர்கள், வாலிப தம்பிமார், கர்ப்பிணி தாய்மார்கள், பெண்கள், திருமண வயதை எட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகபட்ச வெப்பத்தினாலே உடலில் ஏற்படுகிற பலவீனம் அநேகம் ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் ஆண்டவர் மாற்றி போட்டு மகிமையின் கிரீடமாக மாறாத ஆண்டவராக இருந்து என் ஆண்டவர் நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நசரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நம்முடைய கிறிஸ்தவ புத்தெழுச்சி பாடல் புத்தகத்திலே 33வது பாடல் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலில் இருக்கிற பல்லவி அனுபல்லவி 2 அனுபலை மாத்திரம் நாம் பாடலாம். நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் நீங்கிடும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளவரே பாரங்களே துக்கமாய் கர்த்தரின் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தார் நிற்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தார் நிற்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேத பாடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8, 9, 10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
இந்த வசனங்களில் நாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவர் என்பதாக மேலே கூறப்பட்ட வசனங்களில் நாம் காணலாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்பதாக வசனம் 7ஆம் வசனம் சொல்கிறது. சோ இந்த இடத்துல தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. சோ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது 3 காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார். முதலாவது காரியம் பாவம். சோ இதுல 9ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்குது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் என்பதாக. சோ நாம கர்த்தரை விசுவாசியாதமா இருந்தோம்னாக்கா அது பாவமாக கருதப்படும். அது மாத்திரமல்ல, பாவத்துல கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று ஒன்று உண்டு. அது பாத்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் பாவம் செய்கிறவனா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்பதாக சாமுவேல் கூறுகிறார். இந்த இடத்துல சாமுவேல் கூறுகிறார். அடுத்தது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த காரியங்களை உணர்த்தும் போது அவர் உடனே தன் குற்றங்களை உணர்ந்தவராய் இந்த வார்த்தைகளை சொல்கிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்பதாக. அடுத்தது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பிள்ளைகளை நாம் அடக்காமற் போன பாவம் என்பதாக ஒரு பாவம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் மேல ஒரு நியாய தீர்ப்பு வருவதை குறித்து பிதாவாகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எடுத்துரைக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கர்த்தருக்கு விரோதமான பாவம் 3 வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விண்ணப்பம் செய்யாமல் இருக்கும்போது அது கர்த்தருக்கு விரோதமான பாவமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு விரோதமாக தாவீது செய்தது போல நாம் செய்தோமானால் அதுவும் கர்த்தருக்கு விரோதமான பாவம். அடுத்தது, நம் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்பதை அறிந்தும் அவர்களை கண்டிக்காமல் போனால் அது கர்த்தருக்கு விரோதமான செய்யக்கூடிய பாவமாக வேதம் சுட்டி காண்பிக்கிறது. சோ அடுத்தது, மனுஷருக்கு விரோதமாக மனுஷர் செய்கிறதான பாவங்கள் அநேகம் நாம் வேதத்தில் காண முடியும். முதலாவது, காயின் ஆபேலை கொலை செய்தான். சோ இது மனுஷருக்கு விரோதமாக மனுஷர் செய்த பாவம். இவ்வாறாக நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அநேக மனுஷருக்கு விரோதமாக செய்த பாவங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இரண்டாவது நாம் பார்க்க போகிறது நீதி. சோ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது எது நீதி? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். சோ இந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். சோ நம்ம நீதி உண்டாக வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சோ இருதயமும் வாயினாலே அறிக்கை செய்கிறத இருதயம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடத்துல நமக்கு நீதி உண்டாகும். சோ எதை அறிக்கை செய்ய வேண்டும்? வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்பதாக நாம் பார்க்கிறோம். சோ விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். சோ அந்த மாதிரிதான் ஆபிரகாமுக்கு நீதி உண்டாயிடுச்சு. எப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்களானால் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நான் இந்த சந்ததியை நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இந்த பூமியை உனக்கு தருவேன், உன் கடற்கரை மணலத்திலேயாக உன் சந்ததி பெருகும். அப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அந்த வசனங்களை
அந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்துல விசுவாசித்து அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்தார். அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார். தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது அதை விசுவாசித்தார். ஆகவேதான் அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று நாம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் யூடியூப்லையும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் டெலிவிஷன் மூலமாகவும் வேத வசனங்களை நாம் கேட்கும் போது அந்த வசனங்களை நம்முடைய இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும், அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நீதி உண்டாகும். சோ இந்த விசுவாசம் எப்படி உண்டாகும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறதான வசனங்களின் மூலமாக விசுவாசம் நமக்குள்ளாக பெருகும். ஒவ்வொரு நாளும் பெருகும் போது அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் நமக்கு நீதி உண்டாகும். அடுத்தபடியாக ஆபிரகாம் தேவன் பேசின வார்த்தைகளை விசுவாசித்தார். ஆகவே தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார். அடுத்தபடியாக 3ஆம் காரியம் நியாய தீர்ப்பு. சோ இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் என்பதாக. சோ அவர் நியாயம் தீர்க்கும் போது பட்சபாதம் காட்டவே மாட்டார். ஏழை பணக்காரன், அவன் அழகானவன், இவன் அழகில்லாதவன் அப்படியெல்லாம் தேவன் பார்க்கவே மாட்டார். யாரா இருந்தாலும் எல்லா மனுஷருக்கும் பூமி எங்கும் பாருங்க, பூமி எங்கும் அப்படின்னா பூமியில் உள்ள அனைத்து மனுஷர்களுக்குமே நியாய தீர்ப்பு ஒரே மாதிரி தான் நடக்கும் என்பதாக நாம் வாசிக்கிறோம் வேதத்துல. அதே போலதான் தாவீதும் சொல்லுகிறார். தாவீது ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் பத்சேபாவிடத்துல பாவம் செய்தார். அப்பொழுதும் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று உணர்த்தப்பட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார், அதை அறிக்கை செய்தார். அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும் போது அது கர்த்தருக்கு இயலாத பாவமாக இருந்த போதும் கூட நாத்தான் அப்பொழுதும் கூட அவர் தாவீது சொல்லுகிறார், நான் மனுஷனோட கையில விழுகாமல் தேவனுடைய இறக்கம் எனக்கு கிடைக்கட்டும் சொல்லிட்டு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அவர் வந்துட்டு தன்னை தாழ்த்தி, அவருக்கு ஒரு ராஜாவா இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக அதிகமாக நேரங்களை செலவிட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல கூட தாவீது சொல்கிறார், முதல் நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். பாருங்க, ஒரு ராஜா எவ்வளவு தப்பு செய்தாலும் அநேக ரத்த சிந்தன மனுஷன் தேவனே அவரை குறித்து சொல்லி இருக்கிறார். நீ ரத்த சிந்தனை அப்படின்னால நீ என்னுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் மகனாக சாலமனை கட்டுவான் என்பதாக சொன்னார். அதே போல அநேக யுத்தங்களை நடத்தி இருந்தாலும் அநேக பாவங்களை செய்திருந்த போதிலும் அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஒரு அனுபவத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் தைரியமா சொல்றார், நம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன் என்பதாக. சோ இந்த 3 காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம பாவம் செய்யும் போது நாம் உணர்த்துகிறார். நாம் கர்த்தரை விசுவாசியாத போது நாம் எவ்வளவுதான் அவரை நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவார் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த லாக்டவுன் டேஸ்ல கூட எத்தனை பேர் கர்த்தரை என்னை நடத்தினார் என்று விசுவாச அறிக்கை செய்ய முடியும். நாம் விசுவாசிக்கும் போதுதான், வாயினால விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது மாத்திரமே அது நமக்கு நீதியாக காணப்படும். ஆனால் அந்த நாட்களில பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஏசாயா 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக அவர்களுக்கு முன்பதாக தண்ணீரை பிளந்து என்பதாக பார்க்கிறோம். பாருங்க, என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நடுவுல இருக்க தேவன் கட்டளையிட்டாராமா. அவர் நடுவுல இருந்துதான் தண்ணீரை பிளந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆனா பாருங்க, பழைய புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு வரும்போது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பேதுரு கொர்நேலியின் வீட்டுல போய் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட போது அங்க இருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பகிர்ந்து கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் நிரப்பினார். அதே போல இந்த 3 காரியங்களையும்
பாவத்தை குறித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், நீதியை குறித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாமும் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லங்களில் அவரை வரவேற்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கூடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த வேளையில கூட தகப்பனே, நீர் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் செய்கிறதான பாவங்களை குறித்து எங்களுக்கு உணர்த்துகிறதான பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே சுவாமி, நீர் எங்கள் நடுவில் கர்த்தாவே நீர் அனுப்புகிற கிருபை நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நடத்துகிற பாதைகளில நாங்கள் செல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு ஊற்றுங்க ராஜா. ஆவியானவரே, நீங்க வாங்க என்று கர்த்தாவே நாங்கள் அழைக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை மாற்றுங்க ராஜா. கர்த்தர்தாமே கர்த்தாவே மீதியான நாட்கள், நேரங்கள், காலங்கள், மாதங்கள், வருஷங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே சுவாமி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் வழிநடத்தப்படும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே என்னுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன் அன்பும் ஐக்கிய உடலுக்கும் விசேஷமாக இல்லங்களிலே கூடி ஆராதிக்கிற உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் எதிர்கால தேவைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து இழைத்து நிற்பதாக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தருகிற நிறைவான சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள்.